அடாவடித்தனமான செயல்பாடை செய்து இவருக்கு தலை உடைக்கப்பட்டிருக்கின்றது. 6 வயது குழந்தை வெட்டுக்காயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு இதுவரைக்கும் அவர்களுக்கான ஒரு சட்ட நடவடிக்கைகளை எடுத்துக் கொடுக்க முடியாத ஒரு துப்பாக்கிய நிலையில் அந்த நபர பேரை சொல்லி பிள்ளைகள் பயப்படுற அளவுக்கு பிள்ளைகளோட மனசு பாதிக்கப்பட்டிருக்கு. இது வந்து இனப்பிரச்சனை தூண்டுதல் ஆயிடக்கூடாது. பல பிரச்சனைக்கும் முகம் கொடுத்துட்டீங்க. நாங்கள் கத்தியால குத்தி அதே கொலுசு கேஸ். புத்தளம் மாவட்டம் மதுரங்குழி ஸ்ரீமாபுரம் என்ற முஸ்லிம் கிராம மக்களுக்கு பல மாதங்களாக அருகிலுள்ள கிராமம் ஒன்றின் பெரும்பான்மை இனத்தவரினால் விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் காரணமாக ஸ்ரீமாபுரம் கிராம மக்கள் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் இது தொடர்பில் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை எனவும் அப்பிரதேச மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். கடந்த சில மாதங்களாக பாடசாலை மாணவர்கள் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் காரணமாக குறித்த கிராமவாசிகள் பள்ளிவாயல் தலைவருக்கு சம்பவம் தொடர்பாக முறைப்பாடு செய்ததை அடுத்து குறித்த கிராம பள்ளிவாயலின் தலைவர் பெரும்பான்மை நபரிடம் நியாயம் கேட்க சென்ற சந்தர்ப்பத்தில் பள்ளிவாயல் தலைவர் மீது தாக்குதல் மேற்கொண்டதுடன் அவருடன் சென்ற முச்சக்கர வண்டியில் அமர்ந்திருந்த சிறுமி ஒருவர் மீதும் கத்தி குத்தையும் மேற்கொண்டு மயிரிழையில் அச்சிறுமியும் பள்ளிவாயல் தலைவரும் உயிர் தப்பிய சம்பவம் அப்பிரதேசத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட சிறுமியும் பள்ளிவாயல் தலைவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையிலும் குறித்த நபர் மீது எவ்விதமான சட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை. ஸ்ரீமாபுரம் பாடசாலையின் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் விடுக்கப்பட்டு வரும் தொடர் அச்சுறுத்தல் தொடர்பாக பல மாதங்களாக புத்தளம் மதுரங்குழி போலீசாருக்கும் மாவட்ட போலீஸ் அத்தியட்சகருக்கும் முறைப்பாடு வழங்கப்பட்டும் நூற்றுக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை எனவும் பிரதேசத்தின் இருப்பிற்கும் பாதுகாப்பு இல்லை எனவும் அம்மக்கள் அதிருப்தியை வெளியிட்டு வருகின்றனர். குறித்த பிரதேசத்தில் தொடர்ச்சியான அச்சநிலையால் பாடசாலைகளுக்கு மாணவர்கள் செல்வதும் பாடசாலை திறப்பதற்கு அதிபர் அச்சப்படும் சூழலும் காணப்படுவதாக குறித்த பெரும்பான்மை இனத்தவர்களின் செயற்பாட்டால் இன முறுகலை தோற்றுவிக்க திட்டவட்டமாக இருப்பதாகவும் இதற்கு எதிராக போலீசார் புதிய அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பிரதேசவாசிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர். ஆமாம், இந்த பிரச்சனை கடந்த காலங்களாக 2 மாதங்களுக்கு மேலாக இந்த பிரச்சனை தொடர்ந்து போய்கொண்டிருக்கின்றது. ஒரு போதை உள்ளவர், ஒரு போதை விற்பனையாளர் அல்லது போதை பாவனையாளர் இவ்வாறான ஒரு ஸ்கூலுக்கு அருகாமையில் வாழக்கூடிய ஒருவர் இவ்வாறான ஒரு அடாவடித்தனமான செயல்பாடை செய்து இவருக்கு தலை உடைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல ஒரு 6 வயது குழந்தை மிகவும் மோசமான முறையில் வெட்டுக்காயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு புத்தளம் பல வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இவ்வாறான ஒரு நிகழ்வு இந்த புத்தளம் மதுரங்குழி பிரதேசத்தில் 2 மாத காலங்களாக தொடர்ந்து ஒரு இனமுறுகலாக வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இங்கு ஏற்படக்கூடிய காலத்தை ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று வரை இந்த மதுரங்குழி போலீசாரால் அவர் கைது செய்யப்படவும் இல்லை. இவருக்கான எந்த அதுக்கான சட்ட நடவடிக்கை இதுவரைக்கும் எடுக்கப்படாத ஒரு சூழ்நிலையிலேயே இந்த கிராமம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. பின்புறமாக இருக்கக்கூடிய அந்த பாடசாலைக்கு இந்த சிறுவர்கள் போவதற்கு கூட அச்சப்படும் ஒரு சூழ்நிலை, ஆசிரியர் வருவதற்கு கூட அச்சப்படும் ஒரு சூழ்நிலை, அதிபர் வந்து அந்த பாடசாலையை திறப்பதற்கான அச்ச சூழ்நிலை கூட இங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இவ்வாறான ஒரு பாரிய ஒரு பிரச்சனை நடக்கும் இந்த காலகட்டத்தில் எந்த விதமான ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்காத இந்த மதுரங்குழி போலீசாரும் அதே போல இவர்கள் மேல் சட்ட நடவடிக்கைகளுக்காக எஸ்பி, ஏஎஸ்பி, டிஐஜி அத்தனை இடத்துக்கும் போய் வந்து இந்த ஒரு சிறு குடும்பங்களாக வாழக்கூடிய இந்த மதுரங்குழி பிரதேசத்தில் எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போய் இதுவரைக்கும் அவர்களுக்கான ஒரு சட்ட நடவடிக்கைகளை இந்த போலீசாரோ அல்லது ஏனையவர்களோ எடுத்துக் கொடுக்க முடியாத ஒரு துப்பாக்கிய நிலையில் இந்த ஒரு சிறிய முஸ்லிம் கிராமம் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. தயவு செய்து நாங்கள் கேட்டுக்கொள்ற விடயம் என்னவென்றால் இவர்களுக்கான சட்ட நடவடிக்கை எடுத்து தகுந்த ஒரு நடவடிக்கை அவருக்கு எடுத்து இந்த கிராமங்கள் சுமூகமான முறையில் இனமுறுகல் அற்ற நிலையில் சுமூகமாக வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு, அது பாதுகாப்பு உத்தியோகத்தின் பொறுப்பு. தயவு செய்து நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் தயவு செய்து இந்த மதுரங்குழி போலீசாருக்கும் உத்தியோகத்திற்கும் நாங்கள் விடயமாக வேண்டிக் கொள்கின்றோம். அதே போல டிஐஜி, எஸ்பி, எஸ்எஸ்பி அத்தனை பேருக்கு நாங்கள் விடயமாக வேண்டிக் கொள்வோம். ஒரே ஒரு விடயம், இந்த மதுரங்குடி முஸ்லிம்கள் வாழக்கூடிய இந்த பிரதேசத்தை தயவு செய்து இவ்வாறான அனர்த்தங்கள் வராமல்
அவர்களுக்கான சட்ட நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கான சட்டத்தை வலியுறுத்துமாறு மிக பணிவாக கொண்டு இந்த 28 வருஷமா இங்க வசதி வந்து கொண்டிருக்கிறோம். வசதி வந்து காரணம் சொன்னா நாங்க சமத்துவம் தான் எல்லா மக்களோட ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பெரும்பான்மை சேர்ந்த ஒரு சகோதரரை தேவையற்ற செயலால ஒரு சின்ன பிள்ளையும் பாதிக்கப்பட்டிருக்கு, பள்ளி தலைவரும் பாதிக்கப்பட்டிருக்காரு இந்த செயலால. இப்ப இதை வந்து போலீஸ்ல நீண்ட நாட்களாக முறையீடு செஞ்சு மரமொழியில 2 மாசம் கையெழுத்து வேட்டையும் செஞ்சு கொடுத்தது. இது வேற வந்து இந்த மனிதன் இவனால எங்களுக்கு நாட்டுல இந்த சிறிய பிரச்சனை பெரிய பிரச்சனையாக போயிடக்கூடாது என்று அப்ப நீதி கேட்டு நடந்து இப்ப இவ்வளவு நாள் நடந்து இப்ப சின்ன பிள்ளைகளை கடைசி அந்த ஒரு உயிர் அச்சுறுத்தலுக்கு அளவுக்கு வந்திருக்கு. இப்ப ஸ்கூல் டீச்சர்ஸ் மக்கள் வர்றதுக்கு பயப்படுறாங்க, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக பயப்படுது. ஏன்னு சொன்னா அவன் பேர் சொல்லி அந்த நபர்ற பேரை சொல்லி பிள்ளைகள் பயப்படுற அளவுக்கு பிள்ளைகளோட மனசு பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு அரசாங்கத்திடத்துல வந்து நாங்க வந்து பாதுகாப்பு தேடினோம் சொன்னா இந்த ஊருக்கு மிச்ச காலம் நீண்ட காலம் ஒரு குறிப்பிட்ட ஒரு புரிஞ்ச மக்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நாங்க சமத்துவமா வாழணும். இதுக்கு அரசாங்கம் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தரணும். இந்த ஸ்கூல் வந்து பின்னால இருக்கிறது பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகாது. சின்ன பிள்ளை ஸ்கூலுக்கு கல்வி பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னா வருங்கால எதிர்காலம் எல்லாமே சீரழிஞ்சிடும். இதுக்கு நாங்க வந்து மக்கள் வந்து இந்த தலைவர் பாதிக்கப்பட்டிருக்காரு இந்த செயலால அவரும் பாதிக்கப்பட்டிருக்காரு. இன்னும் எத்தனை பேர் மனசளவு ரீதியில பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் இதுக்கும் எங்களுக்கு சுமூக நிலை வேண்டி நான் தாழ்மையுடன் கேட்டு ஏஎஸ்பி ஆபீஸ் எல்லா இடத்துக்கும் நான் போயிருந்தா இன்னும் அவரை போலீஸால் அரெஸ்ட் பண்ணல. அப்ப அவரை ஒளிஞ்சு கொண்டிருக்கார். அவர போலீஸ் வேலையை போலீஸ் தான் பார்க்கணும், நாங்க பார்க்க போக்கல. அது முரண்பாடாவி கை வர்றதுக்கு முதல்ல நீங்க எங்களுக்கு இது வந்து இனப்பிரச்சனை தூண்டுதல் ஆயிடக்கூடாது. நாங்க நீதி வேண்டி கேட்டுக்கொள்றோம். இப்ப மக்கள் தான் மலையில் நனைஞ்சு கொண்டு இப்ப கேட்டுக்கொண்டிருக்க காரணம் வந்து நீதிக்காக வேண்டியதுதான். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஸ்ரீமாபுரம் பள்ளித்தலைவர் பேசுறேன். என்னவென்றால் இந்த நடந்த சம்பவம் என்று ஒரு அந்நியமான ஒரு சகோதர இனத்தை சேர்ந்தவன். அவனால சரியா பல பிரச்சனைகள், சின்ன பிள்ளைகள்ல இருந்து ஸ்கூல் பிரச்சனைகள்ல இருந்து பல பிரச்சனைகள் முகம் கொடுத்துட்டீங்க. நாங்கள் 2 மாதத்துக்கு முன்னுக்கும் இப்படிதான் ஒரு பான்காரனுக்கு கத்தியால குத்தி அதே போலீஸ் கேஸ், அதே அந்த கடை பொம்பளைக்கு அடிச்சு அவங்களுக்கு இது வரைக்கும் நான் என்ட்ரி போட்டு 2 மாத காலமாக சரியான முடிவு எடுக்கல. ஒரு 2 மாசத்துக்கு பிறகு மரா வந்து சொல்லிட்டு போனா நீங்க எல்லாம் கவனமா இருந்துக்கீங்க, நான் மரா வந்துட்டேன். அப்போ அந்த டைம்ல நாங்க போலீஸுக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு நேரடியாக சொன்னதுக்கும் ஒரு முடிவு எடுக்கல. அதுக்கு பிறகு ஆட்டாவையும் உடைச்சு அந்த சிறிய புள்ள 6 வயசு புள்ள உண்டு, அதுக்கு இதுல வெட்டி அதுக்கு 5 தையல் இருக்கும் போது நாங்க அதை கேட்டு போகும்போது என்ன தாக்கி மண்டையில 5 தையல் போட்டு பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.